ஹாய் டியர்ஸ், வெல்கம் பேக். எல்லாரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? இன்றைக்கி நம்ம வீடியோவில் நம்ம பார்க்க போகிறது நம்மளோடது டாய்லெட் அப்படி இல்லைனா பாத்ரூம் எல்லாம் இன்றைக்கி அழகணுன்னா உங்கள் கையில் ப்ரஷ் தேவை கிடையாது, கெமிக்கல் எதுவுமே தேவை கிடையாதுங்க. இந்த மாதிரி ஒரு ஃபாயில் பேப்பர் உங்கள் கையில் இருந்தால் போதும். ரொம்பவே பயனுள்ள ஒரு டிப்புங்க. மணிக்கணக்காக நீங்கள் செய்கிற வேலை நொடியில் முடிச்சுட்டு நீங்கள் ரெஸ்ட் எடுத்துக்கலாம். அப்போ எல்லோரும் வீடியோ ஒன்று ஃபுல்லாக ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காமல் ஒன்று லைக் பண்ணுங்கள். அப்போ வாங்க, நமக்கு டைம் வேஸ்ட் பண்ணாமல் நேராக வீடியோக்குள்ளே போயிடலாம். அப்போ நமக்கு நம்மளோடது முதல் டிப் ஒன்று பார்த்துடலாங்க. காலையில் ஹரிபரியாக நம்ம வீட்டில் இருக்கிற எல்லா வேலையும் முடிச்சுட்டு அப்புறமேட்டு நம்மளோடது கேஸ் ஸ்டவ் பார்த்துட்டோன்னா இந்த ஒரு நிலமை தான் இருக்கும். ரொம்பவே மெஸ்ஸி ஆயிரும். நம்மளோடது கிச்சனாக இருந்தாலும் கேஸ் ஸ்டவ்வாக இருந்தாலும் அந்த மாதிரி மெஸ்ஸாக இருக்கிற உங்களோடது கேஸ் ஸ்டவ் கிச்சன் டாப் எல்லாம் நொடியில் நீங்கள் க்ளீன் பண்ணுறதுக்காக நீங்கள் வேஸ்ட்டுன்னு தூக்கி போடுற இந்த ஒரு விஷயம் மட்டும் போதும். நாம் இப்போ முதல்ல நம்மளோடது கேஸ் ஸ்டவ் க்ளீன் பண்ணிடலாம். அதுக்கு முன்னாடி பர்னரில் தண்ணி எல்லாம் படாமல் இருக்கிறதுக்காக வேண்டிட்டு ஒரு கொட்டாங்குச்சி நம்ம இந்த மாதிரி ஒன்று வச்சு விட்டுடலாம். அதுக்கப்புறமேட்டு கொஞ்சம் உப்பு, அதாவது நான் இங்கே கல் உப்பு பிடிச்சது தாங்க போட்டுட்டு இருக்கிறேன். அதுனா நமக்கு க்ளீன் பண்ணுறதுக்கு ரொம்பவே சுலபமாக இருக்கும். அதோடவே நமக்கு தேவையானது லெமனோட தோல் தாங்க. சாதாரணமாக லெமன் எல்லாம் நம்ம யூஸ் பண்ணிட்டோன்னா அந்த தோலை நம்ம வீசிடுவோம், அதாவது தூக்கி போட்டுருவோம். அந்த மாதிரி இல்லாமல் இந்த மாதிரி நம்ம ஃப்ரீசரில் ஸ்டோர் பண்ணி வச்சுட்டோன்னா தேவையான டைமுக்கு நமக்கு அந்த லெமனோட தோல் எடுத்து இந்த மாதிரி க்ளீனிங் பர்பஸுக்கெல்லாம் பயன்படுத்திடலாம். எவ்வளோ விடாப்பிடியாக இருக்கிற அழுக்கு ஸ்டெயினாக இருந்தாலும் நொடியில் இந்த மாதிரி கல்லுப்பு தோலும் லெமன் தோலும் இருந்தால் நம்ம க்ளீன் பண்ணி எடுத்துடலாங்க. நல்லபடியாக சோப்பு பவுடர் நம்ம ஸ்க்ரப்பர் எதுவுமே பயன்படுத்தாமல் ஜஸ்ட் அந்த லெமனோட தோல் யூஸ் பண்ணி இப்படி நீங்கள் ஸ்க்ரப் பண்ணி விட்டால் மட்டும் போதுங்க. அதுக்கப்புறமேட்டு ஒரு கிச்சன் டவல் நல்லா தண்ணியில் நீங்கள் முக்கிட்டு அதுக்கப்புறமேட்டு நல்லா ஒன்று தொடச்சி எடுத்தால் மட்டுமே போதும். உங்களோடது கேஸ் ஸ்டவ் நீங்கள் கடையிலேருந்து வாங்கும்போது எப்படி இருந்துச்சோ அந்த மாதிரி நல்லா பளிச்சுன்னு நீங்கள் மெயின்டைன் பண்ண முடியும். உங்கள் வீட்டில் கெஸ்ட் எல்லாம் வந்தால் கூட கேட்பாங்கங்க, இது புதுசாக உங்களோடது கேஸ் ஸ்டவ் பண்ண அவ்வளோ புதுசாக நல்ல ஒரு சேஞ்ச் உங்கள் கேஸ் ஸ்டவ்வில் இருக்கும். கண்டிப்பாக நீங்கள் ஒரு முறை ட்ரை பண்ணி பாருங்கள். நல்லபடியாக பர்னர் ஸ்டாண்டு கேஸ் ஸ்டவ் எல்லாம் நல்லா தேய்ச்சி எடுத்தாச்சு. இப்போ நம்ம ஒரு கிச்சன் டவல் எடுத்து நல்லா ஒன்று தொடச்சி எடுத்துடலாம். அவ்வளோதான், நம்மளோடது கேஸ் ஸ்டவ் நல்லா பளிச்சுன்னு மாறிடும். நான் இங்கே கிச்சன் டவலில் கொஞ்சம் தண்ணி அப்ளை பண்ணி அதோடு தான் வைப் பண்ணிட்டு இருக்கிறேன். இப்போ பாருங்கள், நீங்கள் முதல்ல பார்த்த என்னோடது கேஸ் ஸ்டவ்வும் இப்போ பார்க்குற கேஸ் ஸ்டவ்வும் இவ்வளோ வித்தியாசமாக இருக்குது அப்படின்றது. கண்டிப்பாக இதுக்கு மேலே உங்கள் கேஸ் ஸ்டவ் கவுண்டர் டாப் எல்லாம் நீங்கள் க்ளீன் பண்ணுற போது இந்த மாதிரி ஒன்று ட்ரை பண்ணி பாருங்கள். ரொம்பவே சுலபமாக க்ளீனாக மாற்றிடலாம் உங்களோடது கேஸ் ஸ்டவ்வை. அப்போ இனி நமக்கு நம்மளோடது அடுத்த டிப் ஒன்று பார்த்துடலாம். அதுக்காக வேண்டிட்டு நான் ஃப்ரீசரில் ஸ்டோர் பண்ணி வச்ச லெமனோட தோல் தான் எடுத்திருக்கேன். கொஞ்சம் நேரம் வெளியில் விட்டு அந்த தண்ணி எல்லாம் ட்ரை ஆனதுக்கு அப்புறமேட்டு அந்த லெமனோட தோல் நம்ம இந்த மாதிரி திருப்பி வச்சிடலாம். அதுக்கப்புறமேட்டு ஒரு 1/4 டீஸ்பூன் இன்னும் குறைந்த அளவுக்கு நம்ம மஞ்சத்தூள் போட்டுடலாம். அதோடவே நமக்கு தேவையானது நல்லெண்ணெய் தாங்க. நாம் தேவையான அளவுக்கு நல்லெண்ணெய் ஊற்றிடலாம். அதுக்கப்புறமேட்டு நம்ம ஊற்றுற அந்த நல்லெண்ணெய் நல்லபடியாக நமக்கு அந்த மஞ்சத்தூளில் மூழ்கிற அளவுக்கு தான் நம்ம நல்லெண்ணெய் ஊற்றிடணும். அதுக்கப்புறமேட்டு ஒரு காட்டன் துணியை நம்ம போட்டு வச்சுக்கலாம். சாயந்தர டைமில் இந்த மாதிரி ஒரு விளக்கு நீங்கள் பற்ற வச்சுட்டா போதுங்க. உங்கள் வீட்டில் எவ்வளோ தான் கொசு தொல்லை பொடிங்கை தொல்லை இருந்தாலும் நொடியில் உங்களுக்கு அதெல்லாம் இல்லாமல் போயிடும். கடையிலேருந்து கண்ட கெமிக்கல்ஸ் எல்லாம் வாங்கி ட்ரை பண்ணுறதுக்கு ஒரு முறை இப்படி ஒன்று ட்ரை பண்ணி பாருங்கள். நான் விளக்குக்கு மேலே ஒரு சின்ன கற்பூரம் கூட பிடிச்சி சேர்த்துட்டேங்க. அதோடவே நம்ம விளக்கு பற்ற வைக்கும்போது நல்ல ஒரு பாசிட்டிவிட்டி இருக்கும் நம்ம வீட்டில். எவ்வளோ தான் நெகட்டிவிட்டி உங்கள் வீட்டில் இருந்தாலும் சாயந்தர டைமில் இந்த மாதிரி ஒரு லெமன் விளக்கு உங்கள் வீட்டில் நீங்கள் பற்ற வச்சுட்டா போதுங்க. அந்த நெகட்டிவிட்டி எல்லாம் போய் நல்ல ஒரு பாசிட்டிவ் வைப்பு கொண்டு வர்றதுக்கும் உங்கள் வீட்டில் கொசு தொல்லை பொடிங்க தொல்லை இல்லாமல் இருக்கிறதுக்கும் ரொம்பவே உதவும். அது மட்டும் இல்லைங்க, குழந்தைங்க இருக்கிற வீடாக இருந்தாலும் தைரியமாக நீங்கள் இந்த மாதிரி ஒரு விளக்கு பற்ற வைக்கலாம். ஒரு டைம் பற்ற வச்சா போதுங்க. அதுக்கப்புறமேட்டு கொசு தொல்லை பொடிங்க தொல்லை இருக்காது. ட்ரை பண்ணி பாருங்கள். அப்போ இனி நமக்கு நம்மளோடது அடுத்த டிப் ஒன்று பார்த்துடலாங்க. நம்ம வீட்டில் இந்த மாதிரி பாத் சோப்புக்கு கீழே ஒரு பாட்டில் மூடி, அதுவும் நம்ம வேஸ்ட்டுன்னு தூக்கி போடுற பாட்டில் மூடி வச்சுட்டோன்னா அது பாத் சோப்பாக இருந்தாலும் வாஷிங் சோப்பாக இருந்தாலும் டிஷ் வாஷ் சோப்பாக இருந்தாலும் ரொம்ப காலத்துக்கு நமக்கு அது தேய்ச்சி போகாமல் யூஸ் பண்ணுறதுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். தண்ணியில் பட்டு அந்த சோப்பு ஊறாமல் பார்த்துக்கிறதுக்கு இந்த பாட்டில் மூடி உதவும். ட்ரை பண்ணி பாருங்கள். அப்போ இனி நமக்கு நம்மளோடது அடுத்த டிப் ஒன்று பார்த்துடலாங்க. அதுக்காக வேண்டிட்டு நான் பாத் சோப் தான் எடுத்திருக்கேன். நீங்கள் எந்த சோப்பு வேணாலும் பயன்படுத்திக்கலாங்க. பாத் சோப்பு, வாஷிங் சோப்பு, டிஷ் வாஷ் சோப்பு எது வேணாலும் பயன்படுத்திக்கலாம். நான் இங்கே நல்ல ஒரு நறுமணத்துக்காக வேண்டிட்டு பாத் சோப் தான் எடுத்திருக்கேன். நாம் இங்கே 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு நல்லபடியாக சீஸ் கிரேட்டரில் போட்டோன்னு கிரேட் பண்ணி எடுத்துடலாம். பாத் சோப் அப்படின்றதுனாலே நமக்கு அது கரையிறதுக்கும் கொஞ்சம் ஈஸியாக இருக்கும். நல்ல ஒரு ஸ்மெல்லும் நமக்கு இருக்கும். அதுக்காக வேண்டி தான் நம்ம இங்கே 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு தான் கிரேட் பண்ணி எடுத்துட்ருக்கோம். இப்போ நம்ம எடுத்த இந்த ஒரு சோப்போட நமக்கு கொஞ்சம் இன்க்ரீடியன்ஸும் ஆட் பண்ண வேண்டியதாக இருக்குது. அது என்னென்ன அப்படின்றத பார்த்துடலாம். அதுக்காக வேண்டிட்டு முதல்ல நம்ம ஒரு 3 டீஸ்பூன் அளவுக்கு பேக்கிங் சோடா ஆட் பண்ணிக்கலாம். பேக்கிங் சோடா
சோடா போட்டதுக்கு அப்புறமேட்டு நமக்கு தேவையானது கல்லுப்பு பிடிச்சது தான் நான் இங்கே ஆட் பண்ணுறேன். நீங்கள் வேணால் பொடி உப்பு கூட ஆட் பண்ணிக்கலாம். நம்ம இங்கே 2 டீஸ்பூன் அளவுக்கு உப்பும் சேர்த்தாச்சு. அதோடவே நமக்கு தேவையானது ஒயிட் கோல்கேட் தான். உங்கள் கையில் எந்த கோல்கேட் இருக்கோ அதை நீங்கள் ஆட் பண்ணிக்கலாம். நான் இங்கே ஒரு 1/2 டீஸ்பூன் அளவுக்கு ஒயிட் கோல்கேட்டும் ஆட் பண்ணியாச்சு. இதோடவே நமக்கு தேவையானது 1/2 லெமன் தாங்க. அந்த லெமன் ஜூஸும் நம்ம பிழிஞ்சு சேர்த்துடலாம். அவ்வளோதான், தேவையான இன்க்ரீடியன்ஸ் எல்லாம் நம்ம ஆட் பண்ணியாச்சு. கரெக்டாக ஒரு 1/2 லெமன் நீங்கள் பிழிஞ்சு சேர்த்துக்கோங்க. இப்போ நம்ம சேர்த்த இன்க்ரீடியன்ஸ் எல்லாம் நல்லபடியாக நம்ம மிக்ஸ் பண்ணிக்கலாம். அவ்வளோதான் பாருங்கள், நம்மளோட இன்க்ரீடியன்ட்ஸ் எல்லாம் நல்லபடியாக நம்ம மிக்ஸ் பண்ணி ரெடி பண்ணி வச்சாச்சு. இப்போ நம்ம ரெடி பண்ண இந்த ஒரு மிக்ஸை நம்ம எப்படி பயன்படுத்த போகிறோம் அப்படின்றது கூட பார்த்துடலாம். அதுக்காக வேண்டிட்டு நமக்கு தேவையானது ஃபாயில் பேப்பர் தாங்க. ஒரு ஃபாயில் பேப்பர் நம்ம இந்த மாதிரி எடுத்து நல்லா உனக்கு தேவையான அளவுக்கு எடுத்துக்கலாம். கொஞ்சம் திக்காக இருக்கணும் ஃபாயில் பேப்பர். அதுக்கு தகுந்த மாதிரி நம்ம அதை ரெடி பண்ணி எடுத்துடணும். நான் இங்கே ஃபாயில் பேப்பர் தேவையான அளவுக்கு கட் பண்ணி ஒன்றுக்கு மேலே இன்னொரு ஃபாயில் பேப்பர் வச்சு அதுக்கப்புறமேட்டு தான் பயன்படுத்துகிறேன். அதாவது இந்த மாதிரி ஃபோல்ட் பண்ணி கூட நம்ம அதை பயன்படுத்திக்கலாம். இந்த மாதிரி ஃபோல்ட் பண்ணி எடுத்த இந்த ஃபாயில் பேப்பருக்கு மேலே தான் நம்ம ரெடி பண்ணி வச்ச அந்த ஒரு இன்க்ரீடியன்ஸை நம்ம போட போகிறோம். அவ்வளோதான், இப்போ நம்ம ரெடி பண்ண அந்த ஒரு இன்க்ரீடியன்ஸ் நம்ம சேர்த்துக்கலாம். நம்ம பாத் சோப்பில் இந்த ஒரு இன்க்ரீடியன்ஸ் சேர்த்து நம்ம செஞ்சதுனாலே நல்ல ஒரு நறுமணம் இருக்குங்க. இதை நம்ம டாய்லெட்டில் பாத்ரூமில் இருக்கிற பேட் ஸ்மெல் எல்லாம் கை தொடாமல் போக்குறதுக்கு நமக்கு ரொம்பவே உதவும். அவ்வளோதான், இப்போ நம்ம இந்த ஃபாயில் பேப்பர் நல்லா ஒன்று ஃபோல்ட் பண்ணி எடுத்துடலாம். அதாவது இந்த மாதிரி ஒரு கிழி மாதிரி நீங்கள் இது ஃபோல்ட் பண்ணி எடுத்துக்கோங்க. இந்த மாதிரி நான் வீடியோவில் காமிக்கிற மாதிரி நீங்கள் கரெக்டாக ரெடி பண்ணி எடுத்து ஃபாயில் பேப்பர் அப்படின்றதுனாலேயே நம்ம இது கையால் இந்த மாதிரி திருப்பும் போதே கரெக்டாக அது செட் ஆகி நிற்கும். அந்த ஃபாயில் பேப்பருக்குள்ள இன்க்ரீடியன்ஸ் எல்லாம் வெளியில் வராதபடி நம்ம ரெடி பண்ணால் அந்த ஒரு ஃபாயில் பேப்பர் அதுக்கப்புறமேட்டு ஒரு நூல் எடுத்து நல்லா இந்த மாதிரி சுற்றிட்டு நம்ம ஒன்று ரெடி பண்ணி எடுக்கணும். அப்போ தான் நமக்கு இதை ஹேங் பண்ணி வைக்கிறதுக்கு வசதியாக இருக்கும். இப்போ நம்ம நூல் நல்லபடியாக ரெடி பண்ணி அதுக்கப்புறமேட்டு அதுக்கு மேலே அந்த நூல் கலந்து வராமல் இருக்கிறதுக்காக வேண்டிட்டு ஒரு ரப்பர் பேண்டு போட்டு செக்யூர் பண்ணி கொடுத்துடலாம். ஏன்னா நம்ம நூல் ஹேங் பண்ணும்போது அந்த நூல் கலந்து வராமல் இருக்கிறதுக்கு தான் நம்ம இந்த ரப்பர் பேண்ட் போட்டு செக்யூர் பண்ணி இருக்கோம். அவ்வளோதான், இப்போ ஃபாயில் பேப்பர் ரெடி ஆயாச்சு. இப்போ நம்ம ரெடி பண்ண ஃபாயில் பேப்பருக்கு பின்னாடி இந்த மாதிரி ஒன்று ஹோல்ஸ் போட்டு விட்டுக்கலாம். ஒரு டூத் பிக்கு அப்படி இல்லைன்னா சூஜி யூஸ் பண்ணி நீங்கள் ஹோல்ஸ் போட்டு விட்டுக்கலாம். அதுக்கப்புறமேட்டு நம்ம ரெடி பண்ண இந்த ஒரு ஃபாயில் பேப்பர் நம்ம ஃப்ளஷ் டேங்குக்குள்ளே தாங்க இறக்கி வைக்க போகிறோம். அதுக்காக தான் நம்ம நூல் யூஸ் பண்ணி ஹேங் பண்ணுற மாதிரி ரெடி பண்ணி இருக்கோம். டைட்டாக அந்த நூல் கலந்து விடாதபடி நம்ம தேவையெல்லாம் முடிச்சதுக்கு அப்புறமேட்டு அந்த நூல் தூக்கி நமக்கு எடுக்கிறதுக்கு வசதியாக இருக்கும். அதனால தான் நம்ம ஒரு நூல் யூஸ் பண்ணி இருக்கோம். இந்த மாதிரி நம்ம செய்யும்போது நமக்கு கரெக்டாக இருக்குங்க. இல்லைன்னா உள்ள கை விட்டு நம்ம அந்த ஒரு ஃபாயில் பேப்பர் எடுக்கிற மாதிரி இருக்கும். ஃப்ளஷ் பண்ணும்போது நமக்கு எந்த தொந்தரவும் இல்லாதபடி நம்ம ஃப்ளஷ் டேங்குக்குள்ளே நம்மளோட அந்த ஃபாயில் பேப்பர் கரெக்டாக நூலால் கட்டி இறக்கி வச்சிடலாம். இப்போ நம்ம ஒவ்வொரு டைம் டாய்லெட் யூஸ் பண்ணும்போது ஃப்ளஷ் பண்ணும்போது நம்ம ப்ரஷ் யூஸ் பண்ண வேண்டிய அவசியம் இருக்காது. அது மட்டும் இல்லைங்க, எந்த கெமிக்கல் இல்லாமலும் நமக்கு நம்மளோடது க்ளோசெட் எல்லோ கலர் இல்லாமல் நல்லபடியாக பளிச்சுன்னு மெயின்டைன் பண்ணுறதுக்கு முடியும். அது மட்டும் இல்லைங்க, நம்ம ரெடி பண்ண இந்த ஒரு ஃபாயில் பேப்பர் நமக்கு ஒரு 2 வாரத்துக்கெல்லாம் கரெக்டாக இருக்கும் யூஸ் பண்ணுறதுக்கு. மெயினாக வேலைக்கெல்லாம் போகிற பெண்மணிகளாக இருந்தால் இந்த மாதிரி ஒரு ஃபாயில் பேப்பர் நீங்கள் ரெடி பண்ணி வச்சுட்டிங்கன்னா அடிக்கடி நீங்கள் டாய்லெட் சுத்தம் பண்ணணும் இல்லைன்னா க்ளோசெட் சுத்தம் பண்ணணும் அப்படின்ற அவசியம் இல்லாமல் கை தொடாமல் கெமிக்கல் எதுவுமே பயன்படுத்தாமல் நல்லா பளிச்சுன்னு எந்த துர்நாற்றமும் இல்லாமல் நீங்கள் உங்களோடது பாத்ரூம் மெயின்டைன் பண்ணிடலாம். கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். அது மட்டும் இல்லைங்க, இதில் நம்ம பேக்கிங் சோடா உப்பெல்லாம் ஆட் பண்ணுறதுனாலேயே நமக்கு எப்பவுமே நம்மளோட செப்டிக் டேங்கை பிளாக் ஆகாமல் மெயின்டைன் பண்ணுறதுக்கும் ரொம்பவே ஈஸியாக இருக்கும். கண்டிப்பாக ட்ரை பண்ணுங்கள். பிடிச்சிருந்தால் மறக்காமல் லைக் பண்ணுங்கள். அது மட்டும் இல்லைங்க, நிறைய வீடியோஸும் நான் என் சேனல் ஆட் பண்ணியிருக்கேன். அது கூட கொஞ்சம் செக் பண்ணி பாருங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.